இன்றைக்கி நம்ம சமீபத்தில் வெளிவந்த காட்ஸில்லா காங் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு குரங்கு வந்துட்டு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிது. ஒரு குரங்குனால உலகத்தை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த குரங்கு கூட ஒரு கொடூரமான ஒரு ஜந்து இருக்குது. அந்த ஜந்துக்கு வந்துட்டு பயங்கர சக்திகள் இருக்குது. அந்த ஜந்துவை வச்சு தான் அந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்குது அந்த குரங்கு. இந்த குரங்கை வந்து தடுக்கிறக்காண்டி நம்ம காங்கு முயற்சி பண்ணுது. காங்குனால தனியாக அதை வந்துட்டு தடுக்க முடியாது. அதனால காட்ஸில்லா வந்து கூட சேர்த்துக்கிறது. இப்போ காட்ஸில்லாவும் காங்கும் சேர்ந்து அந்த குரங்கை வந்து தடுத்துச்சா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கா என்டர்டெய்னர் படம்னு சொல்லலாம். இந்த படம் மான்ஸ்டர் படங்களில் இந்த படம் ஒரு பெஸ்ட்டான ஒரு படம்னு சொல்லுவேன். அதே மணிக்கு காட்ஸில்லாவுக்கும் காங்குக்கும் ஒரு ரீமேட்ச் இருக்குது. அந்த சண்டை காட்சிகள் சும்மா வேறு லெவல்னு சொல்லலாம். வந்துட்டு காட்ஸில்லா தான் போட்டு காங்கை போட்டு புரட்டி எடுக்கும். அடுத்ததாக காங்கு வந்துட்டு சுதாரிச்சுட்டு காட்ஸில்லாவை போட்டு அடித்து துவைச்சிரும். துவைச்சதுக்கு அப்புறமா நான் என்ன நினச்சேன்னா, காங்கு தான் ஜெயிச்சிச்சின்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளேயும் பார்த்தா காட்ஸில்லா மறுபடியும் பவர் வந்து காங்கை போட்டு அப்படியே பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்கும். இவங்க அதாவது காட்ஸில்லா வந்துட்டு காங்கை கொல்ற ஸ்டேஜில் வரும்போது அப்போ ஒரு காட்சிகளை வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதான் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, காங்கு வந்துட்டு செத்துருன்னு தான் நான் நினச்சேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லு நம்ம காட்ஸில்லா வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வந்துட்டு. காட்ஸில்லாவை பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரியல. இந்த காட்ஸில்லா சீரிஸில் ஒரு படத்துலையும் காட்ஸில்லாவை வந்துட்டு பெருசாக தான் காமிச்சிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அதோட சைஸ் வந்துட்டு அப்படியே பெருசாகிக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது காட்ஸில்லா வந்துட்டு. அதே மாதிரிக்கே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், எல்லாருமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த குட்டி பொண்ணுலாம் நல்லா நடிச்சிருந்தா. அப்புறமா அந்த ஒரு காமெடி நடிகர் ஒருத்தவர் இருக்கார். அவர்லாம் இடையில வந்து காமெடி பண்ணிட்டு போகிறாரு. அதெல்லாம் நமக்கு படம் பார்க்குறதுக்கு நமக்கு போர் அடிக்கலை. எந்த இடத்துலையுமே நம்ம போர் அடிக்கலை. சின்னதாக காமெடியும் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காட்ஸில்லா விசஸ் காங் படம் வந்துச்சு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது கதைக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. முழுக்க ராட்சச மிருகங்களை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு அனிமேஷன் படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த படம் அந்த மணிக்கு இல்லை. கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்துட்டு. இந்த படம் வந்துட்டு மான்ஸ்டர் படங்களில் ஒரு பெஸ்ட்டு படம். அதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. அதே மாதிரிக்கு நிறைய மான்ஸ்டரில் அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது காங் வந்து நிறைய ராட்சச மிருகங்கள் கூட மோதுது. காட்ஸில்லாவும் அதே மாதிரிக்கே தான் நிறைய விலங்குகளை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரிக்கே முக்கியமாக எடுத்து சொல்லணும்னா, அந்த வில்லன் கேரக்டர் தான் அந்த குரங்கு. அந்த குரங்கை வந்துட்டு டிசைன் பண்ண விதம் வேறு லெவல்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வேறு ஒரு குட்டி குரங்கும் கூட இருக்குது. அது வர்ற காட்சிகள், அதுவும் அந்த குட்டி குரங்கும் நம்ம காங்கும் வர்ற காட்சிகள்லாம் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப அழகாகவும் காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு. நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எந்த வித இடத்துலையும் இந்த படம் வந்துட்டு போர் அடிக்கலை. அதை நம்ம எடுத்து சொல்லணும். இந்த படத்தை எடுத்த இயக்குனரை வந்துட்டு நம்ம பாராட்டலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு படத்தை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் அவரை வந்து நம்ம பாராட்டலாம். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு என்டர்டெய்னிங் தான் நமக்கு முக்கியம். ஒரு படம் வந்துட்டு போர் அடிச்சுன்னா அது வந்துட்டு நம்மளால் உட்காந்து பார்க்க முடியலைன்னா அதை நம்ம படம்னே சொல்லிட முடியாது. நம்மளை உட்கார வச்சு நம்மளை பார்க்க தூண்டுது பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஒரு என்டர்டெய்னர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை நம்ம சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம 5க்கு 5 கொடுக்கலாம். அதே மாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.